தென்னிந்திய சினிமால பிரபலமான நடிகையாக திகழும் நடிகை ஹன்ஷிகா மொத்வானி சமீபத்துல தனது தனிப்பட்ட வாழ்க்கையை குறித்து மனம் திறந்து பேட்டி அளித்துள்ளார். கடந்த மார்ச் மாதம் சட்டப்படி விவாகரத்து பெற்ற நிலையில் ஆங்கில ஊடகத்துக்கு அளித்த பேட்டியில் கடந்த 2 ஆண்டுகளை இருண்ட காலம் என்று அவர் விவரித்துள்ளார். பாலிவுட்டில் குழந்தை நட்சத்திரமாக தனது பயணத்தை தொடங்கிய ஹன்ஷிகா மொத்வானி பின்னர் தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகையாக உயர்ந்தார். குறிப்பாக மாப்பிள்ளை திரைப்படத்தின் மூலம் நாயகியாக அறிமுகமான அவர் அதன் பின்னர் ஒரு கல் ஒரு கண்ணாடி, எங்கேயும் காதல், தீயா வேலை செய்யணும் குமாரு போன்ற வெற்றி படங்களை நடித்தார். தனது அழகும் நடிப்பும் காரணமாக ரசிகர்கள் மத்தியில் சின்ன குஷ்பு என்ற பட்டத்தையும் பெற்றார். தமிழ், தெலுங்கு என பிஸியாக நடித்து கொண்டிருந்த ஹன்ஷிகா 2022ஆம் ஆண்டு தனது நீண்ட நாள் நண்பரான சோஹெல் கத்தூரியா என்பவரை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். இவர்களின் திருமணம் ஜெய்ப்பூரில் உள்ள பிரம்மாண்ட அரண்மனையில் கோலாகலமாக நடைபெற்றது. ஆனால் திருமணமான சில நாட்களிலேயே இருவருக்கும் இடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டதாகவும் பின்னர் பிரிந்து வாழ்வதாகவும் செய்திகள் வெளியாகின. இதையடுத்து கடந்த மார்ச் மாதம் இருவரும் சட்டப்படி விவாகரத்து பெற்று பிரிந்தனர். இந்த விவாகரத்திற்கான ஹன்ஷிகா எந்தவித ஜீவனாம்சமும் கோரவில்லை. இந்நிலையில் ஹன்ஷிகா மொத்வானி அளித்த பேட்டியில், நான் ஒரு நடிகை என்பதால் மக்கள் என்னை பற்றி பேசலாம். ஆனால் எனது தனிப்பட்ட வாழ்க்கையை பாதுகாக்கும் உரிமை எனக்குண்டு. கடந்த 2 ஆண்டுகள் என் வாழ்க்கையில் மிகவும் கடினமான இருண்ட காலமாக இருந்தது. அந்த நேரத்தில் தனது தாய் மற்றும் சகோதரர் தான் தன்னுடன் இருந்து மன அழுத்தத்திற்கு மீள உதவினார்கள். மேலும் தவறான உறவில் இருப்பது ஒரு துன்பம், அதிலிருந்து வெளியேறுவது நல்லது. இப்போது நான் அந்த வேதனையிலிருந்து மீண்டு அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறேன். என் தனிப்பட்ட வாழ்க்கையில் ஏற்பட்ட சிக்கல்களை தைரியமாக எதிர்கொண்டு மீண்டு வந்த ஹன்ஷிகாவின் இந்த வெளிப்படையான பேட்டி பலரிடமும் கவனத்தை ஈர்த்துள்ளது. இதை பத்தி உங்க கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நன்றி.